இப்போ பாருங்க ஹோல் எஃபெக்ட்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு எஃபெக்ட் தான் ஹோல் எஃபெக்ட். அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு கண்டக்டரை கரண்ட் ஓடும். மேபி அது கரண்ட் கண்டக்டரா இருக்கலாம், ஒரு செமி கண்டக்டரா இருக்கலாம். கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடிக்கு அதுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது கரண்ட் ஓடுற ஸ்ட்ரிப்புக்கு கரண்ட் இப்படி ஓடுதுன்னு சொன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா கரண்ட் இப்படி ஓடும், இப்படி ஓடிக்கணும். கரண்டோட டிரெக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த டிரெக்ஷன்ல ஒரு ஃபீல்ட கொடுக்குறோம். இந்த டிரெக்ஷன் ஒரு ஃபீல்ட கொடுத்தா இது கரண்ட் ஓடுறா கரண்ட் கேரியர்ஸ், அது கண்டக்டர்ண்டா அதுக்குள்ள உள்ள கேரியர் சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான். அது பி டைப் செமிகண்டக்டர்ண்டா அதுல உள்ள சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். என் டைப் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். அப்ப நான் இங்க ஈஸியா விளங்குறதுக்காக கரண்ட் டிரெக்ஷன்ல ஒரு பி டைப் செமிகண்டக்டர் எடுக்கணும். அதாவது கரண்டோட டிரெக்ஷன்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத வைக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ் தான் மூவ் ஆகும். அதாவது செமிகண்டக்டர் பி டைப் செமிகண்டக்டர். இந்த படத்துல தான் விளங்கப்பட்டிருக்கோம். இந்த புக் இதுலயும் இருக்க கரண்ட் இப்படி போகுது, இப்படி போயிக்க ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் படி போஸ் ஒன்று பிடிக்க போறோம். போஸ் ஒன்று படுத்தினா இப்ப கரண்ட் எப்படி ஓடுது, போஸ் ஒன்று கொடுத்தோம்னா நாங்க படுத்தோம் இந்த போயிக்க ஒரு போஸ் ஒன்று வரப்போம். இந்த போர்ஸ் காரணமாக எலக்ட்ரான் சார்ஜஸ், அது எலக்ட்ரான் கரண்ட் இப்படித்தான் ஓடுது. இந்த எலக்ட்ரான் ஹோல்ஸோ இல்ல மேல் நோக்கி போகும். பாசிட்டிவ் சார்ஜ் மேல் நோக்கி போகும், எலக்ட்ரான் மேல் நோக்கி போகும். டியூ டு என்ன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த அதுக்கு வேல்யூ என்ன மேக்னிடியூட் F is equal to BQV அப்பர் டிரெக்ஷன்ல போகும், மேல் நோக்கி போகும். அது மேல் தட்டில கலெக்ட் ஆகும். மேல பாசிட்டிவ் சார்ஜ் கலெக்ட் ஆக கீழே ஆட்டோமேட்டிக்கா இன்டியூஸ்டா கீழே நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ்ட் ஆகும். மேல் தட்டுக்கும் கீழ் தட்டுக்கும் இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அப்ப போர்ஸால மேல போகுது, F is equal to BQV ஆல மேல போகுது. கரண்ட் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அதுல சம் ஆஃப் த எலக்ட்ரான் மேல போகுது. அப்படியே ஓடிக்கொண்டு மேல் தட்டுக்கும் கீழ் தட்டுக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரைக்க மேல போர்ஸுக்கு அகெயின்ஸ்டா கீழே ஒரு போர்ஸ் வரும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வர போகுது. அப்ப அப்படி ஓடிக்கொண்டு கேட்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜும் மேல போய்கொண்டிருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டவுன்வர்ட்ல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்ரெடி மேல இருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வர ஃபோர்ஸ் ஒன்று ஈக்குவேட் பண்ணிக்க பேருந்து ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ பேருந்து கரண்ட் சார்ஜஸ் மேல போவாது கீழே போவாது, ரெண்டு வாட்டில பழையபடி ஓடிக்கொண்டே இருக்கு. இது என்னன்னு நாங்க பாக்குறது, எலக்ட்ரான் ஓடுறத கண்ணால பாக்கலாம், ஒரு சார்ஜத்தையும் கண்ணால பாக்கலாம். அப்ப இது இந்த இண்டிகேட்டர் என்ன இப்படி இன்று நடக்குதுன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும். மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் ஒரு சென்சிட்டிவ் கல்வனோமீட்டர், அதாவது மைக்ரோ வோல்ட் மீட்டர் தான் பெஸ்ட். என்னென்ன வர்ற வோல்டேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வோல்டேஜ் வராது. மேல்தட்டுக்கு கீழ்த்தட்டு சென்சிட்டிவ் வோல்ட் மீட்டர் கல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணினா அது என்ன செய்யமாட்டா, அது ஒரு டிஃப்ளெக்ஷனை காட்டி வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூடினா பொட்டன்ஷியலும் கூடும். கூடி கொண்டேத்தாலும் ஸ்டேபிள் ஆகுது. ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இதுக்கிடையில ஒரு பொட்டன்ஷியல் டிப் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் திரும்ப, நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் திரும்ப அந்த கல்வனோமீட்டர். அப்ப இதை நாங்க என்ன செய்யலாம், சார்ஜ் கேரியர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் கேரியர்ஸ், மற்றது இதுல சைனை கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதுல எழுதி வாசிப்பாங்க. இதுல it arises from the deflection of charge carriers to one side of the conductor. The whole effect gives information regarding the sign of the charge carriers and their density. That means number of charge per unit meter cube. It can also be used to measure the magnitude of the magnetic field in current. Right? சரி, அப்ப இது என்னன்னு வருதுன்னு பார்ப்போம். இதை நீங்க ஸ்டில் பண்ணி பாருங்க, வேண்டாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நான் சொன்னானில இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் நீங்க இதை காட்டுன்னு பாருங்க. இதுல பாருங்க, இது நீங்களையும் காட்டுறேன். இங்க பாருங்க, கரண்ட் போகுது, இந்த பக்கமா போகுது. அது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி போட்டுருக்கு பாருங்க. மேல காட்டினது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு கண்டக்டர் எப்படி போகுது, கரண்ட் ஓடுற டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல எலக்ட்ரான் ஓடுது. அதே மாதிரி செகண்ட் டயக்ராம் பாருங்க. செகண்ட் டயக்ராம் கரண்ட் ஓடுற டிரெக்ஷன்லயே சார்ஜஸ் மூவ் ஆகுது.
ரெண்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் பிக்யூவி மேல் நோக்கி தான் இருக்குது. இப்ப கண்டக்டர் மேல் நோக்கி எலக்ட்ரான் கலெக்ட் ஆகுது. செமிகண்டக்டர்ஸ் பாசிட்டிவ் பி டைப் செமிகண்டக்டர் மேல் நோக்கி பாசிட்டிவ் கலெக்ட் ஆகுது. ஃபீல்டு டிரெக்ஷன் தான் மாறுது. மேல பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஃப்ரம் பாட்டம் டு டாப்புக்கு மேல் நோக்கி இருக்குது. பட் இங்க பாருங்கன்னா மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கு. இதுல பாருங்க, இத ரெண்டுக்கு கனெக்ட் பண்ண வோல்ட் மீட்டர் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனை காட்டுது பாருங்க. இங்க ஒன்று இப்படி நிக்க ஒன்று மாறி. இதுல இருந்து சார்ஜ் கேரியர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. நாங்க என்ன சார்ஜ் கேரியர்ஸ். சரி, இந்த இதுல எக்ஸ்பிளனேஷனை இங்க பார்ப்போம். இதுல இருக்குதான் இந்த நேரடியா இதை பார்க்கறது பாருங்க. இங்க பாருங்க, முதல் கரண்ட் இப்படி போகுது. இது பாசிட்டிவ் சார்ஜ்ண்டா இந்த பக்கமா மூவ் பண்ணுங்க, இந்த பக்கமா v என்ற வெலாசிட்டி மூவ் பண்ணுங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேல் நோக்கி இருக்குது dqv. எலக்ட்ரிக் அப்ப மேல் நோக்கி போயிருக்க மேல் தட்டுக்கு கீழ் தட்டுக்கு மட்டும் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது. எலக்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சார்ஜ் கூட கூட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கூட சார்ஜும் பார்க்கும். சார்ஜின் வேல்யூ என்ன? ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல E is equal to sigma by epsilon naught. இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கூட கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட E is equal to sigma by epsilon naught. சிக்மா இன்க்ரீஸ் பண்ண அந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதை மெஷர் பண்றது இது ரெண்டுக்கு இடையில ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணலாம். அப்ப BQV கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். at a certain equilibrium state la resultant for 0 னா two forces are equal. அந்த ஈக்குவல் அந்த ஸ்டெடி ஸ்டேட்ல எடுக்க இது ஸ்டெடி ரீடிங்க காட்டப்போ அதை நாங்க போட்டுருக்கோம். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு VV. அப்ப E is equal to potential difference del VH by D, separation D VV. அப்ப இங்க V எங்களுக்கு தெரியாது, ஹோல் வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஓகே பார்க்கலாம், D separation ஓகே, ஆனா V தெரியாது. velocity of drift velocity of electron or positive charge கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம், படிச்சிட்டோம். அதுல வர drift velocity ஈக்குவேஷன் I is equal to NAVE. பானியோ நேவியோன்னு சொல்லுவீங்க. I is equal to NAVQ. அதை நீங்கள் பார்க்கலாம். இது Q சார்ஜ்னு போட்டிருக்கு, இல்ல NAVE என்று போடலாம். அப்ப இங்க V சப்ஜெக்ட் ஆகி படிங்க போட்டிருக்கும். அதுல இருந்து கேன்சல் ஆக்கி விட்டா D, இந்த ஏரியாண்டா DT, இந்த ஏரியாவில DT போட்டு வெட்டி விட்டா இதான் இருக்கு. இதான் ஹோல் வோல்டேஜ் BIO NTQ. அப்ப இதுல ஹோல் வோல்டேஜ் கண்டக்டர்ல பெருசா இருக்காது. என்னன்னு சொன்னா கண்டக்டர்ல சார்ஜ் கேரியர்ஸ் வெரி ஹை, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெரி ஹை என்றபடியா V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்றபடியா சரியான குறைவா இருக்கும். பட் செமிகண்டக்டர்ஸ் கம்பேர் டு கண்டக்டரோட கம்பேர் பண்ணிக்க வெரி லோ வேல்யூ. ஸோ அங்க வோல்டேஜ் மெஷரபிளா வரும். ஓகே, அப்ப இதான் ரைட். அப்ப நாங்க அடுத்தது இதுக்குரிய கொஸ்டின் உண்ட பார்ப்போம். சரியா, ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அது இதுதான் இங்க போட்டிருக்கு. இங்க பாருங்க, இதுல தான் இதை போட்டிருக்கேன், டிவிடின்னு போட்டிருக்கேன். இத ஹோல் வோல்டேஜ் இதை போட்டு VHVDB என்று போட்டிருக்குன்னு அதுல டிஏ கேன்சல் ஆக்கி I is equal to NAV போட்டுக்கணுங்க. போட்டு ட்ரிப் வெலாசிட்டி PD எடுத்திருக்கேன். PDயை கொண்டு அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். cross section ஏரியா போட்டு உங்களுக்கு இங்க இது வந்து டியும் பட்டப்பட்டா ஏயும் பட்டப்பட்ட கடைசியா வருமா, கடைசியா உங்களுக்கு ஆன்சர் BH இப்படி வரப்போகுது. சரியா, ரைட். அப்ப இதுல அந்த கொஸ்டினை பாருங்க. இதுல இதோட சரி அடுத்த செக்ஷன் போகுது. ஒரு செக்ஷன் கூட முடிஞ்சு டைம் இருக்கு. கூட டைம் எடுத்தா என்னண்டா உங்களுக்கு கெப்பாசிட்டி கூடிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது. இதே பாருங்க, ஃபிளட் டைமோட போச்சு. இது ஃபிளட் கண்டக்டர் குயிக்கா பார்த்தோம். பிளட் கண்டக்டர் சந்தித்தம் இங்க என்ன செய்ய முடியா பிளட்